சார் பொதுவா அந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு குடும்பத்திற்கு. ஸோ அந்த குடும்பத்திற்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து சிலர் தெரியாம இருப்பாங்க. என்னுடைய பல மூதாதைகள்ல பேருக்கு இருந்து தெரியுங்க. நாங்க அடுத்தடுத்து மாறி வந்துட்டோம் சார். இப்ப எங்களோட குலதெய்வம் யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக தெரியல. நெறைய பேர் இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமா பார்க்கக்கூடியவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்போ இதுக்குன்னே வந்து தனியா நெறைய பேர் வந்து குலதெய்வத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நாடி அஸ்ட்ராலஜில குலதெய்வத்த கண்டுபிடிக்க முடியுமா? இதுதான் சரியான குலதெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது நாடி ஜோதிடத்துல வந்து எதுக்குமே ஆன்சர் இல்லன்னு கிடையாது. ம். அதுல ஆன்சர் இல்லைன்னா நீ எதுலயுமே கண்டுபிடிக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஆ, நம்மளுடைய முன்னோர்களும், நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும், நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ம். புரியுதா நான் சொல்றதுங்க? ஓகே. நம்மளுடைய முன்னோர் யாரு? நம்மளுடைய பெரியவங்க. ம். நம்மளுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படின்னு போறோம் இல்லையா? அவங்க. நம்மளுடைய நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, நம்மளுடைய சந்ததி, அதுக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து எதில் கனெக்ட் பண்ணி வருதுன்னா, நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவை தொட்டு வரக்கூடிய விஷயங்கள்ல ம். குலதெய்வம் என்னங்கிறத தாராளமாக எடுத்துக்கலாம். கட்டாயம் கண்டுபிடிக்கலாம்.